தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தருமபுரி குமாரசாமிப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாய் சேய் உயிரிழந்துள்ளனர். உறவினர்கள் மருத்துவமனை வாசலில் கதறி அழுகக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன், விவரங்கள் என்ன? வணக்கம் தாரா. தருமபுரி விஜயா மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாயும் குழந்தையும் உயிர்ந்துள்ளனர். இதனால் மருத்துவமனை முன்பு ஊர் பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதியை சேர்ந்த பழைய புதூர் ரெட்டியூர் கிராமத்தை சேர்ந்த சங்கர் பார்வதி, இவரது மகன் கோகுலக்கண்ணன். இவர் விவசாயம் செய்து வருகிறார். இவருக்கு அசுகரியூர் பகுதியை சேர்ந்த அம்சவேல் நாகமணி, அவரது மகள் சந்தியா 24 என்பவருக்கும் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ள நிலையில் சந்தியா மீண்டும் கர்ப்பமாகி தருமபுரி குமாரசாமிப்பேட்டை பகுதியில் உள்ள பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான பிரபல தனியார் மருத்துவமனையில் கருவுற்ற நிலையில் ஆரம்பத்திலிருந்து முறையான மருத்துவம் பரிசோதனை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு சந்தியாவுக்கு வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மருத்துவமனைக்கு போன் செய்து மருத்துவர் இருக்கிறாரா என கோகுலக்கண்ணன் விசாரித்துள்ளார். அப்போது மருத்துவமனையில் மருத்துவர் இருக்கிறார்கள், உடனடியாக சிகிச்சைக்கு அழைத்து வாருங்கள் என தெரிவித்த நிலையில் சந்தியாவை மருத்துவமனைக்கு சிகிச்சையாக சேர்த்துள்ளனர். அப்போது மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர் மற்றும் தூய்மை பணியாளர் மட்டுமே பணியில் இருந்ததாகவும், அப்போது சந்தியாவுக்கு அவர்களே மருத்துவம் பார்த்ததாகவும், அப்போது சந்தியாவுக்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் சந்தியாவின் கணவர் மற்றும் அம்மாவிடம் சந்தியாவுக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், கையெழுத்து போடுங்கள் என தெரிவித்துள்ளனர். உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யும் போது குழந்தை பிறந்து விட்டதாகவும், சந்தியா மிகவும் ஆபத்தான நிலையில் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக ரத்த தேவைப்பட்டதாக கூறினார்கள். இறுதி நேரத்தில் இந்த மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை வழங்க போதுமான மருத்துவ உபகரணங்கள் இல்லை எனவும் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி யாரிடமும் சொல்லாமல் சந்தியாவை கூட்டி சென்றதாகவும், அங்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட போது சந்தியா ஏற்கனவே இறந்து விட்டார் என அரசு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் முறையான சிகிச்சை வழங்காமல் தாய் மற்றும் குழந்தை 2 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டதற்கு காரணம் அவருடைய கவனக்குறைவு மற்றும் மருத்துவர்கள் இல்லாத காரணம் என உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மருத்துவமனை நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மருத்துவமனை முன்பு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தாரா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.